ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு அடுத்த கட்ட எல்லைக்கே போயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் பாக்குறீங்க, மல்லியை தீர்த்து கட்டணும். இதுக்கு மேல அவளை உயிரோட வச்சா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே நம்ம அனுபவிக்கவே முடியாது. இந்த வீட்டுக்கு ஒரு இது இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும், இந்த வீட்டை ஆளணும், அவ பிசினஸ் பண்ணணும், அதுக்கு மேல இந்த வீட்டையும் பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவோட நான் இருந்தேன். ஆனா எனக்கு போய் இவ்வளவு கேவலமான ஒருத்தியா, அது ரஞ்சிதாவுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா அவளால வர முடியல. என்ன, அவளுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த மல்லி தான். இந்த மல்லியவே தீர்த்து கட்டிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில வச்சுட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, முதல்ல என்னென்னவோ பிளான் பண்ணி அந்த ஷர்ட்டை தீச்சி விஜய் கிட்ட திட்டெல்லாம் வாங்க வச்சாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவெல்லாம் சாதாரணமான விஷயம். இதுக்காக அந்த விஜய் அவ்வளோ ஒன்றும் கோவப்பட மாட்டான். காலையில திட்டிட்டு போவான், சாயந்தரம் வந்த உடனே மல்லின்னு அப்படியே ஆசையா ஒரு பாசத்தோட கூப்பிட்டு வருவான். இவனால நம்பவே முடியாது, பெரிய ஒரு ஆப்பா வைக்கணும், இல்லாட்டி இவளோட கதையை நம்மளால முடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இவகிட்ட நான் தோத்த மாதிரி ஆயிடும் இல்லையா, அதை நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு துப்பாக்கி ஒன்று ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க பெரியம்மா கேட்டுறாங்க. அந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ரஞ்சிதா நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இது லைசன்ஸோட தான் வாங்கி வச்சிருக்கேன், என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் இது யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லியனை குத்த வந்தா, அதனாலதான் அவளை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி அவளை கோவத்தை கிளப்பி அதை நீ வீடியோ எடுத்துரு, அதுக்கப்புறம் நான் அவளை ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டா போறாங்க. பாருங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா, செம்மவா நல்ல ஒரு சீனா இருக்க போகுது. இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் மாட்ட போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் விஜய் நம்பிடுறாருங்க இல்லையா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் கண்ண முடியும் எவ்வளவு தப்பு வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லைக்கு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்துக்கு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடிவு இருக்கு. ஆனா எப்போ அப்படின்னு பாக்குறீங்க, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசத்துக்கு கடவுளே கீழே இறங்கி ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுக்க போறாரு. கடவுள் வரலனாலும் கடவுள் ரூபத்துல இந்த அன்னபூர்ணி அம்மா தான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் தண்டிக்க போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாள் பண்ண ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற விதமா கண்டிப்பா அவங்க கரெக்டான இடத்துல அவங்க செக் வச்சிருக்காங்க. இந்த செக் கண்டிப்பா அவங்கள மாட்ட வைக்க போகுது. விஜய் எது சொன்னாலும் நம்ப மாட்டான்ற தைரியத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆதாரத்தோட நம்ப போறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி எங்க தூக்கி போய் வச்சுக்கிறாங்கன்னு எல்லாரும் பார்க்கலாம். இப்ப அந்த சீன் நடக்க போகுது. இந்த நேரத்துல வீடியோ எடுக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு, ஆனா அவங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குன்ற விதத்துல ஒரு நாய் அந்த நேரத்துல திடீர்னு உள்ள குலைக்குது. அதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு சம பயம் ஆயிடுது. மேல சுட்டுறாங்க. ஐயோ என்னடா துப்பாக்கி சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி திரும்பி பார்த்தா பேனை சுட்டு வச்சிருக்காங்க. அது பொத்துன்னு அவங்க தலையில விழுந்து கடைசியில அவங்களுக்கு அது ஆப் ஆயிடுது. அப்பாடா எப்படியோ கடவுள் நம்ம மல்லி பக்கத்துல இருக்காருடா அப்படின்னு பெரும் மூச்சு விட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அவங்க பெரியம்மா. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மல்லிக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவங்களுடைய ஆசை நிறைவேறணும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகி அதுவும் கடவுளே ஆக வச்சுட்டாரு அப்படின்றதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.